நாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்காக நீ ஏன் கஷ்டப்படணும்? உனக்கு வந்த பிரச்சனைக்கும் எங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? அதை விடுங்க மாமா. நான் கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அக்காவை வீட்டை விட்டு விரட்டணும்னு உங்க அப்பாவோ மத்தவங்களோ முடிவெடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க என் அக்காவை கை விட்டுருவீங்களா? மயிலு, பேச்சுக்காக கூட நீ அப்படி சொல்லாத. பணம் இருக்கிற திமிர்ல அம்மாவை தவிர மத்த எல்லாரும் மலர ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. ஆனா இவ்வளவு வாழ வெட்டி அனுப்பணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நான் இவளோட பக்கம் தான் நிப்பேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என் வீட்டுல நடக்கிறத பத்தி இந்த ஊரே பேசிக்கிறது இப்போதான் எனக்கு தெரியுது. நான் இதுக்கு மேலையும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்க போறதில்ல. மலரை யாராவது அசிங்கப்படுத்தினா அது என் அப்பாவா இருந்தாலும் சரி, நான் எதிர்த்த கேள்வி கேட்பேன். இனிமே இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். அதையும் மீறி தொடர்ந்துச்சுன்னா சொத்து சொந்தம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துருவேன். ஏன்னா இவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ சந்தோஷமும் நிம்மதியும் தான் எனக்கு முக்கியம். இவ இனிமே என் வீட்டுல அசிங்கப்பட மாட்டா. என்ன பிரச்சனைனாலும் உன் அக்காவை நான் கைவிட மாட்டேன். இது ஏன் மேல சத்தியமா இல்ல? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு வேகத்துல நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களால உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அத சொல்லு முதல்ல. அதெல்லாம் விடுங்க மாமா. நீங்க தான் அக்கா வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அது சரி, ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க? அது பக்கத்துல கடைக்கு போயிட்டு இருக்கோம் மயில. அக்காவை இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா மாமா? நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி மயில, கார்ல இருங்க. நானே உங்க எல்லாரையும் வீட்டுல விட்டுறேன். வா மயில, வா தேனு. போலாம். குருமூர்த்தி, ரொம்ப சந்தோஷம். அசத்துட்டீங்க. சரியான சமயத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த மயிலோட திட்டத்தை முறியடிச்சுங்க பாருங்க. சார், நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு இந்த வேலை திரும்ப கிடைச்சிருக்காது. ஆயுசுக்கும் நான் ஜெயில தான் சார் இருந்திருப்பேன். முடிய விட்டுருவேனா? நீங்களும் நானும் சேர்ந்து சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு குருமூர்த்தி. கண்டிப்பா சார். என் யூனிஃபார்ம் எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க. இதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் சார். தெரியும் தெரியும். அது தெரிஞ்சுதானே உங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறேன். என் மூத்த மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வர சமயமா பார்த்து உங்க பொஞ்சாதியும் மகனையும் நான் அங்க வர சொன்னேன். அவர் முன்னாடி அழுது கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் மனசுல அவங்களுக்காக ஒரு பரிதாபத்தை உண்டாக்குன. அடுத்து என் பொண்ண வச்சு அவரோட மனச கரைச்ச. அவரையே அவங்களைய சம்மந்திகிட்ட கூட்டிட்டு போக வச்சு பேச வச்ச. உங்களுக்காக சிபாரிசு செய்ய வச்ச. எல்லாம் ஏன் திட்டப்படியே நடந்துச்சு. ஏன் சம்மந்தி மனச மாத்துறது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்.
அதுக்கு ஏத்த மாதிரி தானே காய நகத்துல கடைசியில வெற்றி யாருக்கு? நமக்குத்தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு குருமூர்த்தி. நீங்க என்னையும் நான் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. அது ஒரே ஒரு முறை தான் சந்திச்சோம். ஆனா அந்த சந்திப்புலயே என்னை பத்தி துல்லியமா அளந்து வச்சுக்கிட்டீங்க. அதனால தானே உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்க பொஞ்சாதியும் புள்ளையும் என்ன பார்க்க அனுப்பி வச்சீங்க. அந்த நொடி முடிவு பண்ண உங்க கூட கூட்டணி வைக்கிறது எனக்கு இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு சார். உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்ல. எதுக்கும் ஒரு கல் எறிஞ்சு பார்க்கலாமே நினைச்சேன். இருந்தாலும் எனக்கு அது பெரிய நம்பிக்கை இல்லை. உண்மையை சொல்லணும்னா நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல சார். இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு குருமூர்த்தி? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க உலகத்திலேயே 2 பேர் தான். மாப்பிள்ள ஜீவா, இன்னொன்னு அந்த மயில். அவங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணும்னாலும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுல திட்டுப்பாறையில மது மாப்பிளைய காப்பாத்தலங்கிற விஷயம் தான் அவங்க கையில இருக்கிற துருப்பிச்சீட்டுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை பயன்படுத்தித்தான் கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு திட்டுப்பாறையில நடந்த சம்பவத்துல மைய புள்ளியும் நீங்க தான், அதுக்கான ஒரே சாட்சியும் நீங்க தான். மயிலோ இல்ல மாப்பிளையோ அந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போது நீங்க இந்த குருமூர்த்தி என் பக்கம் நின்னா போதும்னு நான் யோசிச்சேன். ஏன்னா அவங்க சொல்ற உண்மைய உங்க சாட்சியத்தை வச்சு ரொம்ப சுலபமா உடைச்சிட முடியும். அதுக்காகத்தான் நீங்க என்ன நோக்கி உதவிக்கரத்தை நீட்டினப்ப அத நான் இறுக புடிச்சுக்கிட்டேன். நீங்க ஒருத்தர் சொல்ற சாட்சியத்தை வச்ச அவங்க சொல்ற உண்மை எதுவா இருந்தாலும் அதை தூள் தூளா ஆக்கிட முடியும்னு எனக்கு தெரியும் குருமூர்த்தி. அதனாலதான் உதவி கேட்டு நீங்க என்கிட்ட கையை நீட்டினப்ப அதை நான் தவறாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். என்ன பாக்குறீங்க? சீக்கிரமே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அந்த சமயத்துல அந்த புள்ள மயில சும்மாவா இருப்பா? நிச்சயமா எதனா வில்லங்கம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த எதிர்பார்ப்பை வீணடிக்காம இன்னைக்கு அந்த மயில் உண்மையெல்லாம் சொல்ல போறேன்னு சம்மந்தியை தேடி போனேன். அந்த தகவல் எனக்கு கிடைச்ச அந்த கணமே நன்றி சொல்ற சாக்குல நீங்களும் சம்மந்தியை தேடி போங்கன்னு உங்களை அங்க அனுப்புனேன். மயிலே அவளுக்கு தெரிஞ்ச உண்மைய அங்க உடைச்சிட்டா. நான் உங்களை வச்சு அந்த உண்மையை உடைச்சிட்டேன். கடவுளோட அருளும் அதிர்ஷ்டமும் என் பக்கம் இருந்ததுனால நான் போட்ட கணக்குல ஒரு அங்குலம் கூட தப்பாம மொத்தமா எனக்கு சாதகமாயிருச்சு குருமூர்த்தி. சார், என் லைஃப்ல நான் நிறைய கிரிமினல்ஸை டீல் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க அளவுக்கு ஒரு கிரிமினலையும் நான் பார்த்ததில்ல சார். அப்ப என்ன கிரிமினல்ங்கிறீங்களா? ஐயோ, அப்படி இல்லை சார். ரொம்ப புத்திசாலின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு நீங்க மட்டும் அரசியலுக்கு போனீங்கன்னா பெரிய ஆளா வந்துருவீங்க சார். செஞ்சிருவா. முதல்ல என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வரவேந்த நாட்டாய நாட்டுக்காக உழைக்க வந்துருவா. என்ன சொல்றீங்க? சரி சார், சரி சார். அப்புறம் மயில இத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சும்மா இருந்துட மாட்டா. ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முயற்சி செய்வா. அவளோட திட்டம் எதுவா இருந்தாலும் அதை முறியடிக்கிறதுக்கு எனக்கு உங்க உதவி தேவைப்படும் குருமூர்த்தி. சார், உதவி என்ன சார்? உதவி ஆர்டர் போடுங்க சார். செய்யறது காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது. எந்த வில்லங்கமும் இல்லாம என் மக கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்க மனசு குளிர குளிர அள்ளி அள்ளி நான் கொடுக்கிறேன். நன்றி சார், நன்றி சார்.
கழுத காலை பிடிப்பான் இந்த குருமூர்த்தி. இப்போதைக்கு இவனுக்கு பணிஞ்சு போற மாதிரி நடிப்பான். வாக்கா மாமா வாங்க. போலாமா? வாங்க வாங்க மாப்பிள்ள, வணக்கம் அத்தை. உட்காருங்க. அம்மா மாமா இல்ல, எப்படி இருக்க? எப்படி இருக்க மலரு? நல்லா இருக்கேம்மா. என்னாச்சு? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? நாங்க வர வழியில மயில பார்த்தோமா, அதான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோம். நீ பேசிட்டு இரு, நான் சரி. போய் காஃபி எடுத்துட்டு ஆ, வந்துடுறேன். சரிம்மா. மயிலு, எப்படி இருக்க? என்னடி இழைச்ச மாதிரி இருக்க? நீ வேலை வேலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? நான் எப்பவும் போலதாம்மா சாப்பிடுறேன். நீ எப்படிமா இருக்க? இருக்கேண்டி. ஆ, என் மூத்த பொண்ணுக்கும் இளைய பொண்ணுக்கும் நல்ல வழி கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களெல்லாம் பார்க்க முடியலங்கிற வருத்தம் ரெண்டுத்துக்கும் நடுவுல கிடந்து நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். பொண்ணை பெத்தவங்க இதை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். சரி, நீ எப்பவோ கிளம்பிட்டேன்னு சொன்ன, ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? அது நானும் தேனும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. சாமிய பாத்துட்டு வந்தா முகம் தெளிவா இருக்கணும். ஆனா உன் முகத்தை பார்த்தா ஏதோ சரியில்லைன்னு தெரியுது மயிலு. ஏதாவது பிரச்சனையா? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பஸ்ல வந்தேன்ல அதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவனா உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது? நீ களைச்சு போயிருக்கியா இல்ல கலங்கி போயிருக்கியான்னு அம்மா கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது உங்களுக்கே நியாயமா இருக்காத்த? உங்களை பிரிஞ்சிருக்கிற வேதனை தான் அவளுக்கும். உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்திருக்கா. அது புரியாம இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உள்ள கூட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுங்க அத்தை. ஷோ, நான் ஒருத்தி இவளை பார்த்த சந்தோஷத்துல எல்லாம் மறந்துட்டேன். மயிலு, அம்மா உனக்காக திரட்டு பால் செஞ்சிருக்கேன், வா. ஆனாலும் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. மயிலுக்கு மட்டும்தான் திருட்டு பால் செஞ்சு கொடுப்பியா? எனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா? உங்க எல்லாருக்கும் தான் செஞ்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். வா மயிலு. யாரு போன்ல? அம்மா ஜீவா சார் தான் கால் பண்றாரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நீ வா. ம். வா என்ன தேனு. கூப்பிடுறாங்க பாரு. சொல்லுங்க சார். மயில, ரொம்ப தேங்க்ஸ் மயில. உண்மையை ஒத்துக்கன்னு சொல்லி நான் உன்கிட்ட பல தடவை கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீ இல்ல இல்லன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ஆனா இன்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கா உண்மையை பேசிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயில. என்னால சந்தோஷப்பட முடியல சார். குருமூர்த்தி சார் சொன்ன பொய்யால நான் சொன்ன உண்மை எடுபடாம போயிடுச்சே. அந்த ஆள் ஏன் இப்படி செஞ்சான்னு எனக்கு புரியல மயில. சம்பந்தப்பட்ட அவனே மதுதான் என்ன காப்பாத்தினான்னு சொல்லி பொய் சொல்லிட்டான். அதை உடைக்கிற மாதிரி நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீ என்னடானா 2 நாள்ல உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்க. எந்த நம்பிக்கையில மயில நீ அந்த மாதிரி பேசின? இந்த சவாலை எப்படி மயில நீ ஜெயிப்ப? இந்த கேள்விக்கெல்லாம் இப்ப என்கிட்ட பதில் இல்ல சார். நெசத்தை நான் சொல்லியே ஆகணும்ன்ற சூழ்நிலை வந்துச்சு, அதான் நான் சொன்னேன். அங்க இருந்த எல்லாருமே குருமூர்த்தி சார் சொன்ன சாட்சியை தான் நம்பினாங்க. நான் சொன்னதை நம்பவே இல்ல. அந்த கோவத்துலதான் நடந்ததை நிரூபிச்சு காட்டுறேன்னு நான் சொன்னேன். ஏதோ ஒரு ஆவேசத்துல தான் நான் சொன்னேன். ஆனா சத்தியத்துக்கு யார் உதவியுமே தேவையில்லை சார். உண்மைக்கு உண்மைதான் துணை நிற்கும். நேரம் கூடி வரப்ப நியாயம் தான் சார் ஜெயிக்கும். உங்க விஷயத்துல அதுக்கு நான் ஒரு கருவி, அவ்வளவுதான் சார். மயில,
நீ நம்பிக்கையா பேசுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல மயிலு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லி அப்பா முடிவு பண்ணிருக்காரு. அதுக்குள்ள எப்படி மயில் இந்த வேலை எல்லாம் நடக்கும்? தெரியல சார். இவ்வளவு நாளா பேசாம இருந்த என்ன சாமி இன்னைக்கு பேச வச்சிருச்சுல்ல. மது பொய் சத்தியம் செஞ்சதை உங்களுக்கு நிரூபிச்சிருச்சுல்ல. அதே சாமி இதுக்கும் ஒரு வழி காட்டும்னு நான் நம்புறேன் சார். நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சார். என்னால எல்லாத்தையும் உடைச்சு பேச முடியல. பெரிய சதி திட்டத்தோட தான் மது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பிளான போட்டிருக்கா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது சார். மது உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. அத மட்டும் நிச்சயமா என்னால சொல்ல முடியும். மதுவோட தான் எனக்கு கல்யாணம்னு சொல்லி அப்பா எடுத்த முடிவால நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. என் கல்யாண விஷயத்துல நீயே இவ்வளவு தீவிரமா இருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அதுவும் இப்ப தெளிவாயிடுச்சு. உண்மையை ஒத்துக்க சொல்லி கெஞ்சற மாதிரி உன் காதலையும் ஒத்துக்கன்னு சொல்லி நான் கெஞ்சிருக்கேன். ஐ லவ் யூன்னு நீ வெளிப்படையா சொல்லலையே தவிர நீ என் மேல வச்சிருக்கிற காதல் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி எனக்கு நல்லா புரியுது மயிலு. காதலை பத்தி பேசினாலே நீ உடனே சைலண்ட் ஆயிடுவியே. உண்மையை ஒத்துக்க வச்ச சாமி உன் காதலையும் ஒத்துக்க வைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரமே அது நடக்கும்னு நான் நம்புறேன். மன்னிச்சிருங்க சார். அப்படியெல்லாம் எந்த திட்டமும் எனக்கு இல்ல சார். மது நல்லவ இல்ல. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தகுதியானவ இல்ல. அதனாலதான் சார் உங்களுக்கு அவ கூட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன். தகுதி இல்லாதவ எனக்கு ஒய்ஃபா வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. எனக்கு மனைவியா வர தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதையும் மயிலு நீ ஏத்துக்கவே மாட்டேங்கிற. நான் போனை வச்சிடட்டுமா சார்? மயிலு மயிலு ஒரு நிமிஷம். ஆதாரம் தேடுற விஷயத்துல உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு. என் ஃப்ரெண்ட்ஸையாவது அனுப்பி உனக்கு நான் கண்டிப்பா உதவி சொல்றேன். சரியா? வேணாம் சார். சாமி எனக்கு துணையா இருக்கு. நானே பாத்துக்கிறேன். இந்த 2 நாளுமே நான் இங்கதான் இருக்க போறேன். உங்க கல்யாணத்தை நான் நிறுத்திட்டு தான் சேலத்துக்கே நான் கிளம்புவேன். நீங்க தைரியமா இருங்க சார். சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. என்னடி? அக்கா, நான் ஒன்னு கேட்கணும். கேளு. இன்னைக்கு கோயில்ல யார பார்த்த? என்ன பேசுன? எதுக்கு கேக்குற? காரணமா தான் கேக்குறேன். சொல்லுக்கா. நான் யாரையும் பாக்குறேன், என்னவோ பேசுறேன். உனக்கு என்னடி பிரச்சனை அதுல? நீ சாதாரணமா பேசியிருந்தா பரவாயில்லக்கா. எனக்கு வசதியான பையன் தான் வேணும், காரு பங்களா இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு என்னென்னமோ பேசிருக்க. நம்ம 3 பேருக்கும் அதுதான் நோக்குன்ற மாதிரி சொல்லிருக்க. யாராவது இதெல்லாம் கேட்டா நம்ம குடும்பத்தை பத்தி என்னக்கா நினைப்பாங்க? என்ன வேணா நினைக்கட்டும்டி. நான் என்னோட எதிர்பார்ப்பு தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ பேசின பேச்சு உன்னை மட்டும் இல்லக்கா, நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுக்கா? ஏய், எனக்கு புரியறது இருக்கட்டும்டி. என்ன வேவு பாக்குறதுக்கும் நான் பேசுறத ஒட்ட கேக்குறதுக்கும் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கியா நீ? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. அப்புறம் எப்படி நான் பேசுனது அப்படியே சொல்ற? கேள்விப்பட்டேன்க்கா. அதான் யார் மூலமா கேள்விப்பட்டேன்னு கேக்குறேன். அத விடுக்கா. நீ ஏன் அப்படி பேசுனன்னு சொல்லு. உன்னால நமக்கு என்னடி மென்னு முழுங்குற? சொல்ல வந்தத சொல்லு. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும்க்கா. யார்கிட்ட என்ன பேசணும்னு. போதும், நிறுத்தடி. நான் உன்னை விட வயசுல பெரியவ. எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒன்னும் வளரல. இல்லக்கா, நான் உனக்கு நிறுத்துறியா? என்ன வேவு பாக்குற வேலையை இதோட விட்டு ஊருக்கு வந்தனா அம்மா கூட சந்தோஷமா 2 நாள் இருந்துட்டு போயிட்டே இரு. அத விட்டுட்டு உன் போலீஸ் புத்தியை என்கிட்ட காட்டுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது.